சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாத வித்தையா? இது சிக்கன் குழம்பிலே உப்பு அதிகமானால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைத்தால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் சொல்லுங்க, தேங்காய் அரைச்சு ஊத்துனா சரியா போயிரும் பாஸ்டர், புளியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணா சரியா போயிரும் பாஸ்டர், 3 தக்காளி கதையை முடிச்சிடுறேன் வா அப்படின்னு நீங்க என்னென்னமோ ஐடியா வச்சிருக்கிறீங்க. என்னென்னமோ அப்படியா ஃபர்ஸ்ட் கட்டியா செஞ்சது நல்லதாகி போச்சு, எடுத்து ஊத்து தண்ணிய, அவ்வளவுதான், அது 65, இது 85 அப்படின்னு கூட நீங்க மாத்துவீங்க. அப்போ ஒரு 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 சிக்கன் குழம்பும் நீங்க அவ்வளவு அழகா உண்டு பண்ணினது, உங்க மனசை வச்சு செஞ்சது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதை எப்படி கிளியர் பண்ணணும்னு நினைச்சு அந்த 50, 100 ரூபாய் 300 ரூபான்னு வச்சுங்களேன், அதையே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. வேஸ்ட் பண்றதுக்கு உங்க மனசு வராது, அதை கீழே கொட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சது, அந்த பணத்துக்கு வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வேல்யூவை நீங்க பாக்குறவங்க வாழ்க்கை முழுக்க உங்களோட டிராவல் பண்ற, உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புற ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ஏதோ ஒண்ணு சூழ்நிலை இப்படி போயிருச்சு, அவன் கேரக்டர் இப்படி இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்க எக்கேடும் கட்டு போட்டோம் வேண்டாம் அப்படின்னு நீங்க எப்படி விட முடியும்? நீங்க அதை சரி பண்ணணும் இல்ல, நீங்க அதை ரெடி பண்ணணும் இல்ல, நீங்க தான் ரெடி பண்ணணும், நீங்க தான் சரி பண்ணணும். அவ்வளவுதான், அது குப்பையில போடட்டும் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. இது இந்த எண்ணத்தை மாற்ற முடியாது, இந்த குணத்தை மாற்ற முடியாதுன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? ஆண்டவரே டிசைட் பண்ணலன்னா, கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு ராத்திரிக்குள்ள அவருடைய மனசை மாற்ற மாட்டாரா? ஒரு ராத்திரிக்குள்ள அந்த பிள்ளையுடைய மனசை மாற்ற மாட்டாரா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அவர் நினைச்சாருன்னா உங்க பிள்ளைய மாற்றுவார். அவர் நினைச்சாருன்னா உங்களுடைய கணவனார் உங்க மனைவியை கர்த்தரால மாற்ற முடியும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஆமே, நான் அதை என்ன பண்ண மாட்டேன்னா பெருசு பண்ண மாட்டேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. உங்க கணவனாருடைய மனசுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை